எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் பாஸ்கர், கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. இப்போ நீங்கள் வந்திருக்க சிகிச்சைக்கு பேர் செவி வலி தொடு சிகிச்சை, அனாட்டமிக் தெரப்பின்னு இங்கிலீஷில், தமிழில் அதுக்கு செவி வலி தொடு சிகிச்சைன்னு பேருங்க. பொதுவாக உலகத்தில் நமக்கு ஒரு நோய் வருது, என்ன பண்ணுவோம்? ஒரு நோய் வந்ததுன்னா மருந்து, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நீரோ தெரப்பி, முத்ரா, ரெய்கி, தொடு சிகிச்சை, தொடு வருமம், இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இது வரைக்கும் அந்த மாதிரி தான் மருத்துவம் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்திருக்கிற இந்த மருத்துவம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு மருந்து கிடையாது, ஒரு மாத்திரை கிடையாது. உங்கள் யாரையும் தொடக்கூட போகிறதில்ல, நாடி பார்க்க போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் நோய் பற்றி சொல்லவே வேண்டாம். பொதுவாக ஒரு மருத்துவத்தில் உங்கள் நோய் என்னன்னு சொல்லி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மருத்துவத்தில் உங்கள் நோயை பற்றி சொல்லாமையே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அப்போது இந்த மருத்துவத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை. அப்புறம் வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் நான் பேசுவேங்க. டோட்டலாக ஒரு 6 மணி நேரம் நான் 6 மணி நேரம் தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பேன். நடுவில் பிரேக் இருக்கும், மொத்தமாக 6 மணி நேரம் சப்ஜெக்ட். நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட்டுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்துருக்க போகிறேன், நீங்கள் அங்கே தான் உட்காந்துருக்க போகிறீங்க. உங்கள் நாடி பார்க்க போகிறதில்ல, தொட போகிறதில்ல. நான் தொடர்ந்து இதே மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். 4 மணி நேரம் 6 மணி நேரம், டோட்டலாக 6 மணி நேரம் முடியும் போது அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நோய்க்காக மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தாலும் அடுத்த செகண்ட்லேருந்து சாப்பிட வேண்டாம். அப்போது ஒன்றுமே இல்லாமல் உட்காந்து மைக்கு பிடிச்சி பேசினா ஏன் நோய் எப்படி குணமாகும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். ஏன்னா இந்த மாதிரி மருத்துவத்தை நம்ம பார்த்ததில்லை. உங்களுக்கு தேவை உங்கள் நோய் குணமாகணுமா, இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் குணப்படுத்துவீங்கன்னு ஏதாவது சங்கல்பம் வச்சுருக்கீங்களா? கிடையாது. நமக்கு தேவை நோய் குணமாகணும். உங்களுக்கு தேவை நோய் குணமாகணுமா, இல்லை உங்களை குணப்படுத்துகிற டாக்டர் இப்படி தான் இருக்கணும்னு அதை சங்கல்பம் வச்சுருக்கீங்களா? அதுவும் கிடையாது. நமக்கு தேவை நோய் குணமாகணும். அப்போது நீங்கள் இப்போ மைக்கு பிடிச்சி 6 மணி நேரம் பேசினா, நான் சக்கரை நோயாளிங்க, 30 வருஷமாக சக்கரை நோய் இருக்குது, இன்சுலின் போட்டிருக்கிறேன். அப்போது 6 மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு சக்கரை குணமாயிருமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக குணமாயிரும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்பேற்பட்ட இன்சுலின் போட்டிருக்க பேஷண்ட்டாக இருந்தாலும் போட வேண்டாங்க. அடுத்த செகண்ட்லேருந்து போட வேண்டாம். சர்க்கரைக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த செகண்ட்லேருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாம். இனிப்பு சாப்பிட்லாம். அப்போ இருந்து இன்றைக்கி ஒரு வேலை, இன்றைக்கி 6 மணிக்கு சாயந்தரம் முடியும்னு வச்சுங்களேன், மொத்தம் 6 மணி நேரம்னா நடுவில் பிரேக்கெல்லாம் சேர்த்து 6 மணி ஆயிரும். இன்றைக்கி 6 மணிக்கு அப்புறம் எப்பேற்பட்ட பிபி நோயாளியும் பிபிக்கு மாத்திரை சாப்பிட வேண்டாம், எப்பேற்பட்ட சர்க்கரை நோயாளியும் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட வேண்டாம், இன்சுலினே போட வேண்டாங்கிறேன். பொதுவாக சர்க்கரை நோய்னா சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாது அப்படி சொல்லி தான் நீங்கள் டாக்டரை பார்த்துருப்பீங்க. சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்லி டாக்டர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மைக் ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் கிடையாதுங்க. சர்க்கரை நோய் கிடையாது, அவ்வளோதாங்க. மறுபடியும் ஆச்சரியமாக இருக்கும். அப்போது மற்ற நோய்க்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அதே தான். கேன்சர், எய்ட்ஸ் இருந்தால் கூட மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாம், ஆனால் நோய் குணமாகும். ஆனால் கேன்சர், எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா குணமாகாதான் தான் இதுவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. கேன்சர், எய்ட்ஸையும் குணப்படுத்த முடியும். ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ மருத்துவம் பார்த்துருக்குறோம், எத்தனையோ நாடு போயிருக்கிறோம், எவ்வளோ ஊர் போயிருக்கிறோம், எத்தனையோ பெரிய பெரிய டாக்டரை பார்த்துருக்குறோம், எவ்வளோ வித்தையெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்படியெல்லாம் குணமாகாத ஒரு நோய் இப்படி யாரோ ஒருத்தர் பேசுறதால குணமாகுமான்னு சந்தேகம் வரும். உங்களுக்கு எவ்வளோ சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எங்கிட்ட கேட்க வேண்டாம். ஏன்னா இந்த 6 மணி நேரம் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஒருவேளை எந்த நிவாரணமும் கிடைக்கலன்னா அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதனால இப்போ நான் பேசுகிற வார்த்தை தான் உங்களுக்கு மருந்து, வேற ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு தொட போகிறதில்ல. அதனால் தயவு செய்து செல்ஃபோன் இருந்ததுன்னா சைலண்டில் போட்டுருங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பேன், ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு படத்துக்கு போகிறோம், 3 மணி நேரம் படம், அந்த படம் எவ்வளவு கடிப்படமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உட்காந்து பார்க்குறோம், ஒரு 50 ரூபா டிக்கெட்டு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறக்காக. அப்போ ஒரு நோய் குணமாகறதுக்காக ஒரு 4-5 மணி நேரம் உட்காரதுல தவறு இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்த மருத்துவத்தால் என்ன நம்மளாம் நோய் குணமாகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். முடி கொட்டுறதுலேருந்து கண் சம்மந்தப்பட்ட, காது சம்மந்தப்பட்ட, மூக்கு சம்மந்தப்பட்ட, வாய் சம்மந்தப்பட்ட, உணவு குழாய் சம்மந்தப்பட்ட, இருதயம் சம்மந்தப்பட்ட, ஹார்ட் அட்டாக்கு, பிபி, இருதயத்தில் பிளாக் இருக்குது, இருதயத்தில் ஓட்டை இருந்தால் கூட ஒரு மருந்து மாத்திரம் அடைச்சி காட்ட முடியுங்க. சொல்லுவாங்க, இருதயத்தில் ஓட்டை இருக்குது, இது ஆப்ரேஷன் பண்ணாமல் அடைக்க முடியாதும்பாங்க.
ரூபா செலவு இல்லாமல், ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல், ஒரு டாக்டர்கிட்ட போகாமல், ஒரு ஸ்கேன் பண்ணாமல் கூட அந்த ஓட்டையை அடைக்க முடியும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறாங்க. கல்லீரல் சம்மந்தப்பட்ட, மண்ணீரல் சம்மந்தப்பட்ட, வயிறு சம்மந்தப்பட்ட, அஜீரண கோளாறு, அல்சரு, நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஆஸ்துமா, வீசிங், நெஞ்சு சளி, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும், ஆண்மை குழந்தையின்மை, பெண்களுக்கு உண்டான எல்லா மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், கிட்னியில் கல் இருந்து, பித்தப்பையில் கல் இருந்து, கர்ப்பப்பையில் கல் இருந்து, மூத்திரப்பையில் கல் இருந்து, எந்த கல்லாக இருந்தாலும் கரைக்கலாம் ரூபா செலவு இல்லாமல். மூட்டு முழங்கால் வலி, கால் வலி, ஹிரண்யா, குடலிறக்கம், தோல் சம்பந்தப்பட்ட எல்லா சொரியாசிஸ் மாதிரி எல்லா நோய்களும், இந்த மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஆக மொத்தம் உலகத்தில் இருக்கிற மொத்த நோய்களில் ஒரு 95% நோய்களை இந்த மாதிரி மெத்தடில் குணப்படுத்திடலாம். வேணா எதெல்லாம் குணப்படுத்த முடியாத லிஸ்ட்டு போட்டுக்கலாங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா, எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் ஆனால் குணப்படுத்த முடியும் இந்த டெக்னிக் வச்சுட்டு. பாம்பு கடிச்சா, கத்தி எடுத்து குத்தினா, துப்பாக்கியில் சுட்டா, இந்த மாதிரி எந்தெந்த நோய்கள்லாம் உங்கள் உடம்புக்குள்ளேயே வந்துச்சோ அதெல்லாம் குணப்படுத்திடலாம். எந்தெந்த நோயெல்லாம் வெளியிருந்து ஒரு பொருள் வந்து ஒரு உறுப்பில் அட்டாக் பண்ணுதோ அது இதில் குணப்படுத்த முடியாது. அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். அதுக்கு மருத்துவம் தேவை. அதனால இந்த மருத்துவத்தை புரிஞ்சுக்கிற நேரம் குணப்படுத்திடலாம். புரிஞ்சுக்கிறது குணப்படுத்து ரெண்டும் ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் உலக மருத்துவங்கிறது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை, புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நோயாளிகளுக்கு ஒரு நோயின்னு என்னன்னு தெரியல, வந்துருச்சு, நம்ம மருத்துவரை தேடி போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களுக்கும் நோயின்னு என்னன்னு தெரியாது. அதனால தான் 10 வருஷம் 30 வருஷமாக சர்க்கரைக்கு, ஆஸ்துமா, பிபிக்கும் மருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னென்னமோ வித்தையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மருத்துவருக்கு நோய் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் ட்ரீட்மெண்ட்டே பார்க்க மாட்டார், குணப்படுத்திட்டு போயிடுவார். அதனால மறுபடியும் இந்த மருத்துவத்தை பற்றி நான் நிறையா பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலைங்க. அதில் நேரில் உட்காந்துருக்கவங்க சரி, டிவிடியில் பார்க்குறவங்க சரிங்க, தயவு செய்து இது மொத்தமாக இந்த 6 மணி நேரம் முழுசாக கேட்டால் மட்டும்தான் இது புரியும். அதனால் மறுபடியும் இது சம்மந்தமாக நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நேரடியாக நான் ஆரம்பிக்கிறேங்க. இந்த மருத்துவத்தில் மருந்து மாத்திரம் இல்லைங்கிறனால பேசுகிற வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு மருந்து. நடுவில் தயவு செய்து கேள்வி கேட்க வேண்டாங்க. ஏன்னா உலகத்தில் மொத்தம் எத்தனை நோய் இருக்குது, உடம்புன்னா என்ன, எல்லா நோயும் எப்படி யோசிச்சு பாருங்க. கேன்சரையே குணப்படுத்த முடியும்னு நான் சொல்கிறேன்னா அப்போ ஆராய்ச்சி பண்ணால் வந்திருக்க மாட்டேன். நடுவில் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லும்போது என்னன்னா, நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரு வேளை வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு யாருக்கு எவ்வளோ கேள்வி இருக்குதோ கையில் நோட் வச்சுருக்கீங்க, எழுதி வைங்க. எப்பப்பெல்லாம் சந்தேகம் வருதோ பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நான் முடிச்சிட்டேன்னு சொல்லும்போது கடைசி 1 hour 2 மணி நேரம் கொடுக்குறேன். எவ்வளோ நேரம் டைம் தராங்க. ஒருவேளை நைட்டு ஃபுல்லாக இருந்து கூட நான் பதில் சொல்கிறேன். ஆனால் முடிச்சதுக்கப்புறம் நான் முடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா யாருக்கு எவ்வளோ கேள்வி இருந்தாலும் அத்தனை கேள்விக்கு பதில் சொல்லாமல் போக மாட்டேன். எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் எதுக்கு தைரியமாக ஏன் கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எழுதின கேள்வியை 1/2 மணி நேரத்தில் நீங்களே அடிச்சிருவீங்க, பதில் கிடைச்சிரும். இந்த நான் மொத்தமாக பேசி முடிக்கும்போது உங்கள் கேள்வி அத்தனைக்கு பதில் கிடைச்சிரும். அதனால் மறுபடியும் நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலைங்க. நேரடியாக நான் மருத்துவத்துக்கு போகிறேன். இதில் மருந்து மாத்திரை இல்லை, நான் நாடி பிடிப்பேன் தொடுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. பேச்சு மட்டும்தான் மருத்துவம்.